ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்என்டி ஃபேமிலி விலாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு அழகான அன்பாக்சிங் வீடியோ, அப்புறம் வீட்டுக்கு நியூவாக டோர் போட்டிருக்கோம், அந்த வீடியோ தான் சேர்த்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் ஆர்டர் போடணும்னு நினச்சி எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பாக்ஸு தான். ஸ்டோரேஜ் பாக்ஸுன்னு சொல்லலாம், ட்ரான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு 6 அடுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். கிச்சனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ரூமுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொரு யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். சரி, பார்த்துட்டு நான் இப்போ டக்குன்னு ஆர்டர் போடலாமா அப்படின்னு பார்த்த உடனே போடலை. ரொம்ப நாளாக யோசித்து அப்புறம் தான் ஆர்டர் போட்டேன். என்னோடய கணவன் கூட சொல்லலாம். தங்கச்சி வீட்டில் சின்னதாக வச்சுருந்தாங்க, ஜுவல்ஸு இந்த மாதிரி அது இதுன்னு போட்டு. எனக்கும் அதுமாரி வாங்கணுன்னு ஆசை, பட் அப்போதைக்கு அமையலை. கடைசியில் பெருசாக பார்க்கவும் பெருசாகவே ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். 600 ரூபான்னு நான் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸு. கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு என்னால் அன்பாக்சிங் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். யாரும் சரியாக தெரியல, குட்டி பெருசாக தெரியுது, இல்லை வேறு மாதிரி தெரியுது அப்படின்னா கூட மன்னிச்சிடுங்க, சாரி. பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க, அதனால் என்னால் டக்குன்னு பாப்பா வந்ததுக்கப்புறம் பண்ணலாங்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ் பாக்ஸ் டேமேஜ் இல்லாமல் வந்திருந்தால் ஓகே, டேமேஜோடு வந்துருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் உடனே. பட் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நல்லா வந்துருந்துச்சு. ஒரு வழியாக நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா சேஃபாக தான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ மீஷோவுக்கு நான் நன்றி சொல்லணும். பாருங்கள், இப்படி தான் ஓப்பன் பண்ணேன். ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் கத்தி, ஓப்பன் அப்படின்னு ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு மேலே பார்த்ததுமே அப்படியே அசந்து போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மேலே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸோட மூடி வந்துருந்துச்சு. மேல் போர்ஷன் ஒரு வழியாக எடுத்துட்டேன் வெளியில். நான் 6 பாக்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருந்தேன். என்னடா 7 இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், ஓகே மேலே வர அந்த பாட் அப்படி மேலே இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸையுமே எடுத்துட்டேன். ஒவ்வொரு பாக்ஸுமே செம்மையாக இருந்துச்சு. நல்லா ஆழமாக பள்ளமாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாக்ஸ்லேயே நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. என்னையை கேட்டால் நான் 4 ஸ்டார் கொடுப்பேன் இதுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணி காட்டிடுறேன். 6 இருக்குது, மேலே வர பாட்டம் சேர்த்தா 7 இருக்குது. நல்லா ஒர்த்தபுளாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவும் நொலன்னு இல்லாமல், ரொம்பவும் திக்னஸாக இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு. அதுதான் 6 பீஸ் இருந்துச்சு இல்லையா. அந்த 6 பீஸில் எனக்கு பிடிக்காத பீஸ்னால் அந்த இடையில இருக்கிற ப்ளூ கலர். அது ஃபோனில் பார்க்கும்போது திக்காக இருக்குது, பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது லைட் கலராக ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால எனக்கு அது பிடிக்கவே இல்லை. மற்றபடி 2 பிங்க் கலர், ஒரு ரெட் கலர், ஒரு க்ரீன் கலர், ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி வந்துருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ஓகே தான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 பாக்ஸையுமே நம்ம செட் பண்ணுறதுக்கு 6 அந்த கால்கள் கொடுத்துருந்தாங்க, தூண் மாதிரி. அது தனியாக ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூராக கொடுத்துருந்தாங்க நமக்கு. அது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக பேப்பர்லாம் கழட்டி தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஒரு பீஸ் தான் வந்துருந்துச்சு அந்த கால் வைக்கிறது. அப்புறம் தேடி பார்த்தேன், எல்லாமே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, எதுவும் டேமேஜ் இருக்கா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு பாக்ஸையும் நான் பெரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, நல்லா சேஃபாக வந்துருக்குது. இதை நம்பி நம்ம இன்னொரு ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதனால் இன்னொரு பாக்ஸ் ஆர்டர் போடணும். இதே டேட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கையில் ஃபோனு, இன்னொரு கையில் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன். 4 பீஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. வாங்க அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். அரேஞ்ச் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா என்னோடய இடுப்பு வளர்த்தி இருக்குது. நான் கூட குட்டிக்கொண்டா போயிடுமோ, வாங்கினது ஒர்த்து இல்லாமல் போயிடுமோ அப்படின்லாம் நிறைய பயந்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ரொம்ப ஒர்த்து, ரொம்ப ஹைட்டு, குனிஞ்சி எதுவும் பண்ண வேணாம். சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அரேஞ்ச் பண்ணியாச்சு, செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தேன், சூப்பர் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தாவோ, இல்லை என்னை மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாவோ கண்ணை மூடிட்டு ஆர்டர் போடுங்க. ஏதாவது டேமேஜ் இருந்தால் ரிட்டன் போடுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம பிவிசி டோர் போட்டிருக்கோம். வீட்டுக்கு
கதவு ஜன்னல் எல்லாமே போட்டிருக்கோம். இன்றைக்கி தான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆனால் என்னால் டக்குன்னு முடிக்க முடியல. இப்போ வந்து கடைசி ஃபைனலில் வந்து நிற்கிறோம். ஜன்னல் போட்டிருக்கோம். ஜன்னல் அடுத்து வந்து பிவிசி டோர் போட்டிருக்குறோம். கிச்சனுக்கு பாத்ரூமுக்கெல்லாம் வெளியே கேட்டு வந்து போட்டிருக்கோம். நான் அதை தான் காட்டுறதுக்காக எடுத்திருந்தேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர் தான். இந்த டோர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதோட அகலம் சைஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் இன்னொரு டோர் போட்டிருந்தோம். கிச்சனுக்கும் அதே மாதிரி 2 பாதை வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் 2த்துக்குமே போட்டிருந்தேன். எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த 2 கலருமே நான் தான் சூஸ் பண்ணேன். அடுத்து பாத்ரூமுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் போட்டிருந்தோம். வெளியில் கேட் போட்டிருந்தோம். கொல்லை டோரை திறந்ததுமே தண்ணி தொட்டி தான் எதுக்கு இருக்கும். பக்கத்தில் தான் டாய்லெட் போகிறது குளிக்கிறது எல்லாமே ஒன்றா வச்சுருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோரு மற்றபடி வந்து உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல, நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா நான் பேசுகிறது பிடிக்கலையா, இல்லை நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எல்லாமே வந்து எனக்கு கோச்சிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து முன்னேற முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டையுமே எனக்கு கொடுங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ். இது வரைக்கும் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 12 பேருக்குமே ரொம்ப 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 நன்றி. இனி வரும் காலங்களில் எனக்கு வர இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் மை ஃபேமிலிஸ். எல்லாருக்குமே தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.